ஆண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தன்னிடத்திலே மிகவும் ஈடுபட்ட ஆழ்வார், அந்த ஆழ்வாருடைய திருவுள்ளத்தையே தனக்கு வாசஸ்தானமாக கொண்டு எம்பெருமான் எழுந்தருளுகிறான். உடனே ஆழ்வார் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு தம்மை துன்புறுத்துகின்ற நோய்களை எல்லாம் பார்த்து, இது எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற கோயில், இது எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற பட்டணம், இது இந்த உடல் ஆகையினாலே நோய்களே நீங்கள் சென்று விடுங்கள் என்று அந்த நோய்களை விரட்டுவதாக இந்த பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்தினுடைய 2ஆம் திருமொழி அமைந்திருக்கிறது. அதிலே கீழே பாசுரங்களிலே எல்லாம் வரிசையாக ஒவ்வொரு அவதாரத்தை, மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், வாமனாவதாரம் என்று இந்த அவதாரங்களை எல்லாம் கூட அனுபவித்ததாக நாம் கொள்ளும்படியாக அப்படி பாசுரங்கள் அமைந்திருந்தன. அதற்கு பிறகு அடுத்தபடியாக இப்பொழுது 6வது பாசுரம். அதில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், கண்ணபிரான் வந்து எழுந்தருளியிருக்கிறான் என்று. அதில் ராமாவதாரம், 3 ராமாவதாரத்தை பற்றி ஆழ்வார் சொல்லவில்லை என்று நினைக்க வேண்டாம். அந்த மாணிக்க பண்டாரம் கண்டீர் என்று சொன்ன இடத்திலேயே கூட அந்த 3 அவதாரங்களையும் சேர்த்து கூட வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இருக்கட்டும், மேலே அந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணம் திருக்கோயில் கண்டீர் என்று. அப்படி இந்த பாசுரத்திலே, அதாவது அந்த அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிற இந்த உடலிலே உங்களுக்கு ஒரு காரியமும் கிடையாது, நோய்கள் நீங்கள் போய்விடுங்கள் என்று தெரிவிக்கின்றார். உத்த உருபிணி நோய்கள் உமக்கொன்னு சொல்லுகேன் கேண்மின், பெத்தங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். அத்த உரைக்கின்றேன் இன்னம் ஆழ்வினகாள் உமக்கெங்கோர் பத்தில்ல கண்டீர் நடமின் பண்டன்ன பட்டினங்காப்பே. உற்ற உருப்பிணி நோய்கள் என்றால் இந்த வியாதிகள் எல்லாம் நம்மிடத்திலே வந்து உற்றதானால் நம்மை ஒரு பாடு படுத்தி விடும் அல்லவா, ஆயினாலே அப்படியெல்லாம் படுத்துகின்ற நோய்களே என்றே தெரிவிக்கின்றார். உற்ற உருப்பிணி நோய்கள் உமக்கு ஒன்று சொல்லுகேன் கேள்மின். உமக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், நன்னா கேட்டுக்கொள்ளுங்கள். இதுதான் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது இறுதியாக சொல்லுகிறேன், அறுதியிட்டு சொல்லுகிறேன் என்று நன்றாக கண்டிப்பாக சொல்லுகின்றார் பெரியாழ்வார். உமக்கு ஒன்று சொல்லுகேன் கேள்மின். என்ன ஆயிற்று? பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார். பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் என்றால் கண்ணபிரான். பெற்றம் என்றால் பசுக்கள். அந்த பசுக்களை மேய்ப்பவன், அதாவது தான் சொன்ன வார்த்தையை கேட்டு தனக்கு அடங்கி நடப்பவை என்கிற காரணத்தினாலே அந்த பசுக்களுக்கும் தன்னை அடியவனாக ஆக்கி கொண்டு அவைகள் கிடந்த தொழுவத்திலே தானும் கிடந்து அதுகளுக்கு எவ்வளவு சிசுரூஷகளை செய்தான் கண்ணன். ஆயினாலே அடியவர்களுக்கு அவன் வசப்பட்டவன் என்பதற்கு இதுவே தகுந்த உதாரணம். அதனால அதையே தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார், அவர் பேணும் திருக்கோயில், அவர் மிகவும் விரும்பி உரைகின்ற இடம் இது. இந்த உடல் இருக்கிறதே அது எப்படிப்பட்டது என்றால், இந்த ஆத்மா இருக்கிறதே பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார், அவர் பேணி விரும்பி உரைகின்ற திருக்கோயில் இது. ஆகையினாலே நோய்களே அற்ற முறைக்கின்றேன், உங்களுக்கு அறுதியிட்டு சொல்லுகின்றேன், உறுதியாக சொல்லுகின்றேன். இன்னும் ஆழ்வினகாள் உமக்கு இங்கோர் பற்று இல்லை கண்டீர். ஏ பாவங்களே, வினைகள் என்று நோய்களை வினைகால் என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கிறார். ஏனென்றால் அந்த நோய்களெல்லாம் வினைகள் காரணமாகத்தானே வருகின்றன. ஆகினாலே மிகவும் ஆழ்ந்து போயிருக்கிற, வேரூன்றி இருக்கின்ற நோய்களே அல்லது பாவங்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இங்கு ஓர் பற்று இல்லை, இனிமேல் உங்களுக்கு இங்கே
எந்தவித பற்றும் கிடையாது. இங்கே நீங்கள் தங்கி இருப்பதற்கு உங்களுக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது. ஆயினாலே ஏனென்றால் இது பண்டு அன்று முன்பு போலன்று பட்டினம் காப்பு. இந்த உடலானது இந்த ஆத்மாவானது அந்த எம்பெருமானையே காப்பாக உடையது. ஆகையினாலே கண்ணபிரான் வந்து எழுந்தருளி இருக்கிற இடத்திலே அங்கே துக்கம் என்று ஏதாவது உண்டோ? பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட அத்தனை துக்கத்தையும் தீர்த்து கொடுத்தவன் கண்ணபிரான் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆயினாலே அவனுடைய அடியவனான எனக்கும் எந்த துன்பங்களும் உங்களால் ஏற்படாத வண்ணம் அவனே காப்பாக எழுந்தருளி இருக்கிறான். ஆகையினாலே நீங்கள் சென்று விடுங்கள் என்று இப்படி தெரிவித்தவர். அடுத்தபடியாக 7வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கிவிட்டான் எம்பெருமான். ஆகையினாலே அவன் என்ன செய்கிறான் என்றால், என்னை அவன் இந்த வியாதிகள் நெருங்காத வண்ணம் அவனே காப்பாக இருக்கிற பொழுது எனக்கு யார் என்ன தீங்கு விளைவிக்க முடியும் என்று தெரிவிக்கின்றார். சிறுவர என்ன புதும்பினில் வீழ்ந்து வழிக்கு அங்கோர் முளையினில் புக்கிட்டு அழுந்தி கிடந்துழல்வேனை கடல் வண்ணம்மான் கல்வினையாயினமாத்தி தங்கப்பட வண்ணம் செய்தான் பண்டன்ன வட்டினங்காப்பே. நான் பெரிய இந்த உலக வாழ்க்கையாகிற சம்சாரத்திலே விழுந்து கிடந்தேன். உலகத்திலே சிற்றின்பம், என்னால் அதிலே விழாதவர்கள் யார்? உலகத்திலே எல்லாரும் அந்த சிற்றின்பத்திலே விழுந்து அப்படியே மூழ்கி அப்படியே அதிலேயே மயங்கி போகிறார்கள். ஆனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவன் என்ன செய்தான்? அப்படிப்பட்ட சிற்றின்பத்திலே மூழ்காத வண்ணம் என்னை தடுத்து ஆட்கொண்டான் என்பதை எப்படி தெரிவிக்கிறார்? கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் விழுந்து வழுக்கி என்று அந்த பெண்களினுடைய அழகிலே நான் மூழ்கி கிடப்பேனே, அது ஒரு பெரிய பாதாள படுகுழி என்கிறார். அதிலே இருந்து என்னை பொதும்பினில் விழுந்து வழுக்கி அங்கே ஓர் முளையினில் புக்கிட்டு, ஒரு பெரிய முளை என்னால் பெரிய, அதாவது ஒரு குகை போல பெரிய மலையிலிருந்து கீழே விழுகிறவன் அப்படி கிடுகிடு பாத்தாளத்திலே போய் விழுகிறா போல நானும் அப்படி விழுந்து விட்டேன், சிற்றின்பத்திலே விழுந்து விட்டேன். அப்படி அங்கோர் முளையினில் புக்கிட்டு அழுந்தி கிடந்து உழல்வேன். என்னால் அதிலேயே உழன்று கொண்டிருந்த என்னை என்ன செய்தான்? வங்கக்கடல் வண்ணனம்மான் என்று, அப்படி அலைகளெல்லாம் எரிகின்ற கடல், கப்பல்கள் உலாவுகின்ற கடல், வங்கக்கடல், அப்படிப்பட்ட கடல் போன்ற நிறத்தை உடையவனான எம்பெருமான் தன்னுடைய அழகான திருமேனி அழகை காட்டினான். திருமேனி நிறத்தை, திருமேனி அழகை காட்டி என்னுடைய வல்வினைகள் பாவங்களை எல்லாம் மாற்றி என்னால் எல்லாவற்றையும் போக்கிவிட்டான் என்றும் கொள்ளலாம். அல்லது அடியவனான என்னுடைய பாவங்களை விரோதிகள் தலையிலே ஏறிட்டான், அசல் பிளந்து ஏறிடுகை என்பதாக கீழேயே சொன்னோமே, துஷந்த பாபகிருத்தியாம் என்று. அப்படி விரோதிகள் தலையிலே அந்த பாவங்களை மாற்றி வைத்து விட்டான். அப்படி என்னை பங்கப்படா வண்ணம் செய்தான். நான் பங்கத்தை அடைய வேண்டாதபடிக்கு, நான் நாசமாக போகாதபடிக்கு என்னை காத்து விட்டான் எம்பெருமான். சிற்றின்பத்திலே விழுந்து கிடந்த என்னை எம்பெருமான் தன்னுடைய திருமேனி அழகை காட்டி என்னை மீட்டு என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி என்னை காப்பாற்றி விட்டான். ஆகையினாலே இந்த உடல் பண்டு அன்று பட்டினம் காப்பு, இது மிகவும் காப்பை உடையது. ஆகையினாலே நோய்கள் எல்லாம் விலகிவிடுங்கள், போய்விடுங்கள் என்று இந்த 7வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எனக்கு இப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக எம்பெருமானே குருவாக வந்தான். சாட்சான் நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் என்பது போல அவனே குருவாக வந்து எனக்கு ஞானத்தை உண்டாக்கி என்னை காக்கின்றான் என்று தெரிவிக்கின்றார். ஏதங்களாயினவெல்லாம் இரங்கலிடுவித்து என்னுள்ளே பீதகவாழ்த்திரானார் பிரம குருவாகி வந்து கமலவன் நெஞ்சம் புகந்தொடங்கில் பாத விளக்கின வைத்தார் கண்டன்ன வட்டினங்காப்பே. என்னுடைய உடலிலே எம்பெருமான் எப்படிப்பட்ட உபகாரத்தை செய்திருக்கிறான் பாருங்கள். என்னிடத்திலே ஏதங்கள் எத்தனையோ குற்றங்கள் இருந்தன, அவை அத்தனையும் இரங்கலிடுவித்து என்னால் அவை அத்தனையும் போக்கி என்றுதான் பொருள். அத்தனையும் இறக்கிவிட்டான், என்னிடத்திலே குற்றமே இல்லாதபடி செய்து விட்டான். ஏதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கலிடுவித்து, அதற்கு பிறகு என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பாரமாய பழவின பத்தறுத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான், வைத்ததன்று என்னுள் புகுந்தான் என்றார் அல்லவா திருப்பாண ஆழ்வார். இவருடைய அருளிச் செயலை பின்பற்றி அவர் தெரிவித்த விஷயம் அது. ஆஹா, அப்படி என்னுள்ளே பீதகவாடை பிரானார் என்றால் பீதாம்பரத்தை
அணிந்திருக்கின்ற எம்பெருமான். அது பரத்வத்திற்கு அடையாளம். எந்த தெய்வம் பீதாம்பரத்தை அணிந்திருக்கிறதோ அதுதான் முழுமுதற் கடவுள் என்று வேதமே ஓதுகின்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பீதக வாடைப்பிரானார். அவர் என்ன செய்தார் என்னால் பிரமகுருவாகி வந்து என்றார். பிரம்மகுரு என்னால் பிரம்மத்தை உபதேசிக்கிற குரு, பிரம்மோபதேஷ்டா என்னெல்லாம் சொல்லப்படுகிறது. எது பிரம்மம், பிரம்மம் என்பது எப்படிப்பட்டது, நாம் அதை எப்படி வணங்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று இத்தனையும் உபதேசிக்கிறவன் அவனுக்குத்தான் பிரம்மகுரு என்பது பேர். அதைத்தான் அந்த எம்பெருமானே பிரமகுருவாகி கீழே தெரிவித்தார். எயிற்றடை மண் கொண்ட வெந்தை என்று வராகப் பெருமானை தெரிவித்தார். அந்த எம்பெருமான் பிரமகுருவாகி வந்தான் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இப்படி பிரமகுருவாகி வந்து என்ன செய்தான் என்றால் அந்த பாத இலச்சின போதிர்கமல வன்னஞ்சம் புகுந்துமென் சென்னித்திடரில் என்று அந்த போதிர்கமல வன்னஞ்சம் அந்த ஹிருதய தாமரை அதிலே வந்து புகுந்தான். புகுந்தவன் என்ன செய்தான் என்னால் என் சென்னித்திடரில் என்னுடைய தலைமையிலே தன்னுடைய பாத விலச்சனை வைத்தார், தன்னுடைய திருவடியினுடைய அடையாளத்தை வைத்தார் என்று சொல்லுகிறார். அதாவது என்னை எம்பெருமான் அடியவனாக ஏற்றுக்கொண்டதற்கு எது அடையாளம் என்றால் அவனுடைய திருவடிகளை என் தலைமையிலே இலச்சனையாக வைத்தான். ஒரு வஸ்துவை நம்முடையது என்று கை கொண்டு விட்டோமானால் அதிலே நம்முடைய கையெழுத்தை போட்டு வைக்கிறோமே, அதுபோல எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் அந்த பாத இலச்சினை தன்னுடைய திருவடிகளுடைய அடையாளத்தை வைத்தான் என்கிறார். ஆகையினாலேதான் இன்றைக்கும் கூட நம்முடைய சென்னித்திடரிலே எம்பெருமானுடைய அந்த திருப்பாதங்களின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த திருமண் காப்பை நாம் நெற்றியிலே அணிகிறோமே, இது கூட எம்பெருமானுடைய பாத விலச்சனை தான். அதை பெரியாழ்வார் தெரிவித்திருக்கிறார். அவனுடைய அடியவன் என்பதற்கு நாம தோள்களிலே பொறித்துக் கொள்வது சங்கு சக்கர சின்னங்கள். ஆக எம்பெருமானுடைய அடியவன் என்று தலையிலே பொறிப்பது அவனுடைய பாத இலச்சினை. எம்பெருமானே கொண்டு வந்து திருவடிகளுடைய அடையாளத்தை நம்முடைய தலையிலே பொறிக்கிறான். அது இப்படி பாத விலச்சனை வைத்து விட்டார். ஆகையினாலே இந்த உடல் முன்பு போலன்ற பண்டன்று பட்டினம் காப்பு, இந்த உடல் மிகவும் காப்பை உடையது. ஆயினாலே நோய்களே நீங்கள் சென்று விடுங்கள் என்று இந்த 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். இன்னும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஒரு அறிவிப்பு.